இன்றைய புனிதர் செப்டம்பர் 27 புனித வின்சென்ட் தே பவுல், குரு சபை நிறுவனர். பிறப்பு ஏப்ரல் 24, 1581, குயேன், காஸ்கனி, பிரான்ஸ் அரசு. இறப்பு செப்டம்பர் 27, 1660, பாரிஸ், பிரான்ஸ் அரசு. முத்திப்பேறு பட்டம் ஆகஸ்ட் 13, 1729, திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட். புனிதர் பட்டம் ஜூன் 16, 1737, திருத்தந்தை 12ஆம் கிளமெண்ட். பாதுகாவல், தொண்டு நிறுவனங்கள், மருத்துவமனைகள், குதிரைகள், மருத்துவமனைகள், தொலைந்து போன பொருட்கள், மடகாஸ்கர், கைதிகள், ரிச்மோண்ட், வர்ஜீனியா, ஆன்மீக உதவி, புனித வின்சென்ட் தே பவுல் சபைகள், தன்னார்வலர்கள், தூய இருதய பேராலய தயாரிப்பு. புனித வின்சென்ட் தே பவுல் ஏழைகளுக்கு தொண்டு செய்வதற்காக தம்மையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பிரெஞ்சு கத்தோலிக்க திருச்சபையின் குரு ஆவார். இவர் கத்தோலிக்க திருச்சபையிலும் ஆங்கிலிக்கன் ஒன்றியத்திலும் புனிதராக போற்றப்படுகிறார். இவருக்கு 1737ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இவர் தமது இரக்கம், மனத்தாழ்ச்சி, தாராள குணம் ஆகியவற்றின் புகழ் பெற்றவர் ஆவார். மேலும் இவர் ட்ரம்பட் என்னும் இசைக்கருவிகளின் பெரிய தூதர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஐக்கிய அரசு நாடுகளில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாள் தூய வின்சென்ட் தினத்தை தேசிய விடுமுறை நாளாக அனுசரிக்கின்றனர். 1625ஆம் ஆண்டு வின்சென்ட் மறைப்பணி சபை என்ற துறவற சபையை நிறுவினார். மறைபரப்பு பணியை மேற்கொள்ளும் இச்சபையின் குருக்கள் பொதுவாக வின்சென்டியார்கள் அல்லது லாசரிஸ்டுகள் என்று அழைக்கப்படுகின்றனர். 1633இல் லூயிஸ் தே மரிலாக்கின் வழிகாட்டுதலோடு பிறரன்பு புதல்விகள் என்ற பெண்களுக்கான துறவற சபையை இவர் நிறுவினார். இவர் ஜான்சனிச பேதகத்திற்கு எதிராகவும் போராடினார். பேதகம் என்பதற்கு தவறான கிறிஸ்தவ போதனை என்பது பொருள். பிறரன்பு பணிகளில் அதிகம் ஆர்வம் காட்டிய வின்சென்ட் தே பவுல் 1660ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி மரணமடைந்தார். வின்சென்ட் தே பவுலின் கருணை, பணிவு, தாராள குணம் ஆகியவை அவருக்கு புகழை தேடி தந்திருக்கின்றன.